வணக்கம் நேயர்களே. 30 வயதை தாண்டியவரா நீங்கள் அல்லது 30 வயதை நெருங்குகின்றவரா நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, அதிலும் குறிப்பாக நாங்கள் காய்கறி வகைகளை அதிகமாக சாப்பிட வேண்டும். 30 வயசு வந்தாலே ஒரு அபாயம் எங்களுக்கு இருக்குது, நோய் அபாயம் இல்லையா? அதிலும் குறிப்பாக காய்கறி வகையில் இந்த வெண்டைக்காய் என்ன மாதிரி எங்களுடைய உடலில் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் மிக அருமையான ஒரு காய்கறி. அதை நாங்கள் சமைத்து சாப்பிடுவோம், சில பொருத்தி சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் சொல்ல போகிற விஷயம் வெண்டைக்காயை வெட்டி அப்படியே ஊற வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்கின்றது மருத்துவம். என்ன காரணம்னு சொன்னால், எங்கள் உடம்பில் சர்க்கரை நோய் அதிகமாக வருவதற்குரிய வாய்ப்புகள் 30 வயசுக்கு பிறகு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த வெண்டைக்காய் தண்ணீருக்கு இருக்கிறதாம். அதை குடிச்சிங்கன்னு சொன்னால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சமச்சீர்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை தீர்க்குமாம். அதனால் சர்க்கரை நோய் இல்லாமல் போகும் என்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த சில பொருட்கள், வேதிப்பொருட்கள், அதை விட அந்த திரவம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மலச்சிக்கல், வயிற்று பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த வெண்டைக்காய் ஊற வைத்து தண்ணீரை குடித்தால் எங்களுக்கான தீர்வுகள், வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ரெண்டாவது பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனையாக நாங்கள் போகிற விஷயம் என்ன சொன்னால், வெண்டைக்காய் தண்ணீரை குடித்தால் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு குறையும் என்று சொல்லப்படுகிறது. கொலஸ்ட்ரால் எப்படி குறையும் சொன்னால், ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரைந்து போய்விடும், அது வெளியேறிவிடும். அதனால் எங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இந்த வெண்டைக்காயில் இருப்பதனால் எங்களுடைய எலும்புகள் உறுதியடையும். மிக முக்கியமானது, எங்களுடைய எலும்புகள் உறுதியடைவதால் நாங்கள் பலம் மிக்கவர்களாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் தண்ணீரை குடித்து சொன்னால் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் மெக்னீசியம், அதேபோல் கால்சியம், விட்டமின் கே சத்துக்கள் எல்லாம் வெண்டைக்காயில் இருக்கிறது. எனவே இந்த வெண்டைக்காய் தண்ணீரை நாங்கள் வெண்டைக்காய் ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்தோம்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஆயுர்வேத முறைப்படி மட்டுமில்லை, சில மருத்துவர்கள், மேலத்திய மருத்துவ நிபுணர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த வெண்டைக்காய் தண்ணீர் மிகவும் பிரயோசனமான ஒன்று. அதில் 30 வயது வந்துவிட்டாலே எங்களுக்கு ஆபத்து தான். இயல்பாகவே சர்க்கரை நோய் வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம், எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையலாம், அதே போல் எலும்புகள் வலுவிழக்கலாம். எல்லோருக்கும் மேல சிலருக்கு அது இருக்கிறது. எனவே அதிலிருந்து தப்புவதற்கு நாங்கள் காய்கறி வகைகளும் அதிகமாக இந்த வெண்டைக்காயை துண்டு துண்டுகளாக வெட்டி தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை எடுத்து தினமும் குடித்து வந்தால் நல்ல உடலில் முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நோய்கள் இல்லாமல் வாழலாம், இருக்கக்கூடிய நோய்கள் இல்லாமல் போகும், புதிதாக நோய்களும் வராது. இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. செய்து பாருங்கள், பலன் பெறுவீர்கள். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.